சனி பகவான் நல்ல இடத்துல இல்லைனால் ராஜாவே பிச்சைக்கார ஆவான், நல்ல இடத்துல இருந்தால் பிச்சைக்காரனும் ராஜா ஆவான். கடந்த 2.5 ஆண்டுகளாக பாவம் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல இருந்து சனி பகவான் பலவிதமான தொல்லைகளை கொடுத்து வந்தார். இப்போ தற்சமயம் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார். மிகச்சிறப்பு. அசையாத சொத்துக்கள் சொந்த முயற்சியிலேயே வாங்கலாம். நீங்க சம்பாதிச்சே காசு நீங்களே இடம் வாங்கலாம். அன்பார்ந்த எங்களுடைய விஷாகம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு வருகின்ற 6/3/2026 அன்றைய தினம் நடைபெறக்கூடிய சனி பயிற்சி. சனி பகவானாகப்பட்டவர் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார். அது சமயத்தில் விருச்சிக ராசியான நமக்கு என்ன நன்மை தேவைகள், அதாவது சனி பயிற்சி முதல்ல ஒன்று நடந்துச்சுங்களே அப்படின்னு கேட்கலாம். 2.5 வருஷத்துக்கு ஒரு கதை நடக்கும். இருந்தாலும் சில பஞ்சாங்கங்கள் பிரகாரம் திருநள்ளாறு கோயிலின் பிரகாரம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடக்குது. இதுக்கப்புறம் சனி பயிற்சி கிடையாது. இந்த 2.5 வருஷம் உண்மை உறுதியாக நடக்கும். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே, இஜகம் வாழ இன்னருள் தாதா. அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோட்டி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம், சங்கரமடம் காஞ்சிபுரம், அதாவது சில பஞ்சாங்கங்களின் அடிப்படையிலும் திருநள்ளாறு சனி பகவானுடைய க்ஷேத்திரத்திலும் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி விழா. பொதுவாக நவகிரகங்களில் முக்கியமான தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான். ஏன் இதை சொல்கிறேன்னா, சூரியன் தான் நவகிரகத்திற்கு அதிதேவதை, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சூரியன் ஒரு ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒரு மாதம் தான். இந்த 9 கிரகங்களில் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தால் அதிகமாக இருக்கக்கூடியது சனி பகவான் தான். 2.5 ஆண்டுகள் 2.5 வருஷம் ஒரு ராசியில் சேர்ந்து நன்மையும் செய்வார், தீமைகளையும் அதிகமாக செய்யக்கூடியவர் சனி பகவான். அதனால்தான் சனி பகவான் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். வேறு எந்த கிரகம் தெரியுதோ இல்லையோ, ஒருத்தர்கிட்ட எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தார், அவர்கிட்ட நவகிரகங்கள் பேர் தெரியுமா, யார் நான் ஏதோ ஒரு பேர் சொன்னோடனே அவர் சொன்னது சனி பகவான் தான் சொன்னார். ஏன்னா எல்லாருக்கும் பரிச்சயமான தெய்வம், எல்லாருக்கும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தால் சனி பகவான் ஒன்று தான். ஏன்னா அவ்வளோ ஒரு, எதுக்காக சொல்கிறேன்னா, தன்னுடைய வேலையை சரியாக நன்மையை செய்தாலும் அவரை மாதிரி பர்ஃபெக்டாக நல்லது கொடுக்குற கால் கிடையாது, கெடுதல் பண்ணாலும் அவரை மாதிரி கெடுக்கிற கால் கிடையாது. அதனால தான் 7.5 சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்கள் அப்படியெல்லாம் ஒரு ராசினா ஒரு ராசியில் உட்காந்து ஒரு வருஷம் குரு பகவான் ஒரு வருஷம் ஒரு ராசியில் ஒரு வருஷத்தில் இருப்பார், அடுத்த ராசிக்கு போவார். ராகு கேது 1.5 வருஷம், சூரியன் 1 மாதம், சந்திரன் 2.5 மாதங்கள், செவ்வாய் புதன் சுக்கிரன் 1.5 மாதம். இப்படி அந்த மாதம் அவங்க டேட் முடிஞ்சால் கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வந்தால் 3 ராசியை ஒன்றா பண்ணுவார். நல்லா தெரிஞ்சுக்கிற 3 இருக்குன்னா அதான் 7.5 சனி, 3 2.5 7.5. இப்போ எங்கே இருக்கார், கும்பத்தில் இருக்கார். கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வரார். இது கும்பம், இது மீனம். மேஷத்தை பிடிக்கிறார். ஃபஸ்ட்டு 7.5 சனி பிடிக்கிறார். அப்போது இப்போ 3 பேருக்கு 7.5 சனி. யாராருக்கு, கும்பத்துக்கு, மீனத்துக்கு, மேஷத்துக்கு. அதில் மீனத்துக்கு ஜென்மச்சனியாக தலையில் வந்து அமர்றார். பொதுவாக சனி பகவான் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் சில இடங்களுக்கு நன்மையை செய்கிறார். 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு மட்டும்தான் நன்மையை செய்வார். இந்த 12 ராசிகளில் 3 ராசிகளுக்கு மட்டும் நன்மையை செய்கிறார். மீதி 9 ராசிகளுக்கு நன்மை இருக்காது. இதுதான் புலிப்பாணி சித்தர், 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அன்றைய தினமே எழுதி வைத்து சென்ற ஜோதிட அரிச்சுவடி, அதிலிருந்து எடுக்கப்பட்ட நூல்களை வைத்துத்தான் பலன்களை நாங்கள் சொல்கிறோம். அந்த வகையில் சனி பகவான் நிறையா பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா சனீஸ்வரன் அப்படின்னு சொல்கிறீங்க, அதே தவறு. சனைஹி சரண் சனைஸ்வரன். சனைஹி அப்படின்னா மெதுவாகன்னு அர்த்தம், சரண் அப்படின்னால் நடக்கக்கூடியவன் அர்த்தம். அப்போது ஸ்லோலி வாக்கர், அதான் அவருடைய பேர். ஏன் மெதுவாக நடக்கிறார், அவருக்கு ஒரு கால் கிடையாது, ஊனபாதம், ஒரு கால் உடஞ்சவர். இப்படி பார்த்தீங்கன்னா கால் மேலே கால் போட்டு கோர்ற மாதிரி தான் அவர் நின்றுட்டே இருப்பார். சனி பகவானுடைய விக்கிரகத்தை பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். அதனால் இந்த சனி அப்படின்னு எடுத்துட்டோம்னா சனி வரக்கூடிய 7.5 சனி காலம், ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, விரயச்சனி, கண்டகச்சனி, காரகச்சனி, மாரகச்சனி, வாக்குச்சனி, வாகனச்சனி, சரீரச்சனி, இப்போ நிறைய சொல்கிறாங்க. பொங்கு சனி, மங்கு சனி, இதெல்லாமே சனியினுடைய நன்மைகளும் தீமைகளும் கலந்தது. சனிக்கு மட்டும்தான் இத்தனை. ஏன்னா அவர் வச்சு செய்வார், இல்லைன்னு சொல்லலை. சனி பகவான் நல்ல இடத்துல இல்லைன்னால் ராஜாவே பிச்சைக்கார ஆவான், நல்ல இடத்துல இருந்தால் பிச்சைக்காரனும் ராஜா ஆவான். அதனால தான் இந்த சனி பயிற்சி இந்த 2.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானையே பிச்சை எடுக்க வைத்தார், சிவபெருமானையே படாத பாடுபடுத்துகிறார். நலன்கிற சக்கரவர்த்தியை பிச்சை எடுக்க வச்சார், சமையல்காரன் ஆக்கினார்.
அதனால தான் திருநள்ளாறு நல தீர்த்தம் அப்படின்னு சொல்லி அதில் ஸ்நானம் பண்ண சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் சனி பகவான் ஒரு இந்த 2.5 ஆண்டுகள் பிடிக்கக்கூடிய காலத்தில் இன்னென்ன இடத்துல இருந்தால் இன்னென்ன தீமைகள், இன்னென்ன இடத்துல இருந்தால் இன்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம் நம்ம. ஏன்னா அந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி அவருக்கு பிரியமான பலாபலன்கள். இதில் சில பேர் பார்த்தோம்னா நன்மைகளை அடைகிறார்கள், சில பேர் தீமை அடைகிறார்கள். அந்த தீமை அடையக்கூடியவர்களும் நன்மை அடைவார்களா அப்படிங்கிற கேள்வி வரும்னா அவர்களுடைய சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? சொந்த ஜாதகத்தை ஒரு முறை இந்த தருவாயில் நம்ம பார்த்தே தீரணும். என்ன பண்ணணும்? இதில் நான் சொல்லக்கூடிய பலன்களில் சரியில்லாதவர்கள் உடனே இந்த ஸ்கிராலிங்கில் தெரியக்கூடிய அடியனுடைய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு ஒரு முறை இந்த 2.5 ஆண்டுகள் நம்ம ஓட்டியாகணும். ஒரு முறை உங்களுடைய சொந்த ஜாதகத்தை தெளிவாக பார்த்து கொண்டே ஆனால் இந்த சனிப்பெயர்ச்சி நமக்கு நன்மை அளிக்கும் என்பதை கூறி, விருச்சிக ராசிக்கு கடந்த 2.5 ஆண்டுகளாக பாவம் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல இருந்து சனி பகவான் பலவிதமான தொல்லைகளை கொடுத்து வந்தார். இப்போ 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம், தற்சமயம் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார். மிகச்சிறப்பு. பூர்வ புண்ணியஸ்தானம்னா பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கம் விவகாரங்களை விளக்கக்கூடிய ஒரு நேரம். பித்ருராஜ்ய சொத்துக்கள்னு சொல்லுவாங்க. அதாவது தகப்பனார், முப்பாட்டனார், பாட்டனார், இப்படி 4-5 தலைமுறைகளாக நமது ஃபேமிலியில், நமது குடும்பத்தில் அசையும் சொத்துக்களாக இருக்கட்டும், அசையாத சொத்துக்களாக இருக்கட்டும், இவையெல்லாம் பிரிக்காமல் வைத்திருப்போம். பங்காளிகளுக்குள்ள அப்படியே போயிட்டே இருக்கும். ஒருத்தர் முன்னாடி வந்தால் ஒருத்தர் அதுக்கு ஒத்து வர மாட்டான், ஒருத்தர் ஒத்து வரலைன்னா ஒருத்தர் ஒத்து வருவான், இப்படியே போயின்னு இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் அதை பிரித்து அவங்க ஷேர் எடுக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் 5 தலைமுறையாச்சு அவன் பேரம் பேத்தி காலேஜ் படிக்க வைக்கணும், வீடு வாங்கணும், செலவுகள் இருக்கும். அப்போ இதை பிரித்தா தான் நல்லதுன்னு இப்போ யோசித்து உட்காந்து பேசி ஏதோ ஒரு பிரச்சனைகள்ல அந்த முடிவெடுக்க முடியாமல் தடுமாறி இருப்பாங்க. அப்போது அந்த ஒரு பூர்வீக சொத்துக்களை, அப்பாவோட சொத்தாக கூட இருக்கட்டும், இல்லை 5 தலைமுறை சொத்துக்களாக கூட இருக்கட்டும், பேசி முடிவெடுத்து நமக்குண்டான பாகங்களை பிரித்து அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரத்தை சனி பகவான் கொடுக்குறார். பூர்வீக சொத்துக்கள் லாபம். சில பேர் பூர்வீக வீடுகளை விட்டுட்டு வெளியில் வேறு வீட்டில் வாடகைக்கு குடியிருப்பாங்க. இப்போ பூர்வீக சொத்துக்களை சீரமைத்து மீண்டும் அதே இடத்துல போய் குடியிருக்கிறது, அந்த அமைப்பை கொடுக்குறார். தகப்பனார் வழி சொத்துக்கள் லாபம். தாயார் தகப்பனாருக்கு நன்மை. முன் வீட்டில் முதியவர்கள் பெரியவர்கள் இருந்தால் அவங்களுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணி பார்க்கறது, 80வது கல்யாணம் பண்ணி பார்க்கறது, வீட்டில் சுப நிகழ்ச்சிகளை நடத்துறது, இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு பொற்காலம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அசையாத சொத்துக்கள் சொந்த முயற்சியிலேயே வாங்கலாம். நீங்கள் சம்பாதிச்சே காசு, நீங்களே இடம் வாங்கலாம், நிலம் வாங்கலாம், தோட்டம் அமைக்கலாம், விவசாய நிலங்கள் வாங்கலாம், வீடு வாங்கலாம், ஆபரணங்களை சேர்க்கலாம். அசையாத சொத்துக்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் பேங்க்கில் ஃபிக்ஸட் பண்ணி வைக்கலாம். வாரிசுகளுக்கு மிகச்சிறப்பு. பூர்வ புண்ணியஸ்தானம்னா தாயார் தகப்பனார், பூர்வீக சொத்துக்கள், வாரிசுகள். உங்களுடைய வாரிசுகள் சிறப்பான ஒரு பொற்காலம். படிக்கிற ஸ்டேஜில் இருந்தால் நல்லா படிப்பாங்க, உத்தியோக ஸ்டேஜில் இருந்தால் நல்ல உத்தியோகம் கிடைக்கும், திருமணமாகலைன்னா திருமணமாகும். வாரிசுகள் மூலம் நன்மை, வாரிசுகளுக்கும் நன்மை. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால வம்சவருத்தி உண்டாகும். குலதெய்வ வழிபாடுகள் மேற்கொள்வீர்கள், ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை. இம்போர்ட் எக்ஸ்போர்ட், அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங், ஆன்லைன் பிஸ்னஸ், இதில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பு. இதில் எல்லாம் தங்கு தடையற்ற வருமானங்களை எதிர்பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். விருச்சிக ராசிக்காரங்க சொன்னது பலிக்கும். இதில் எதில் போடுறீங்களோ அது சித்தியாகும். அந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்துறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வணிக வரி, பத்திரப்பதிவு, கலால் வரி, இந்த மாதிரிலாம் சொல்லலாம். இன்கம் டேக்ஸ், சேல் டேக்ஸ், வருமான வரித்துறை, இதில் எல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பான யோகம். விருச்சிக ராசியாக இருந்து இந்த பணிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். தொல்லியல் துறை, அகழ்வாராய்ச்சி, ஆராய்ச்சியாளர்கள், இவர்களுக்கும் நன்மை. அதே மாதிரி மத்திய ராஜாங்கம், சென்ட்ரல் கவர்மெண்டில் எந்த பணியில் இருந்தாலும் அதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை. குறிப்பாக சொல்லப்போனால் அந்த ரயில்வே பணியில் பணியாற்றக்கூடியவர்கள், அதிகாரிகளாக இருக்கட்டும், களப்பணியாளர்களாக இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாமே ஒரு பதவி உயர்வுகள் உண்டாகும், சம்பள உயர்வுகள் ஏற்படும், ஊதிய உயர்வு உண்டாகும். அதே மாதிரி இரும்பு தொழில் பண்ணக்கூடியவர்கள், இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். சில நேரங்களில் செய்கிற தொழிலுக்கு கூடுதல் வருவாய் அதிகரிக்கும். இவ்வளோதான் ஃபிக்ஸட் அப்படின்ட்டு போவீங்க. கூலி வேலையாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய அக்ரிமெண்ட் போட்டு செய்கிற வேலையாக இருந்தாலும் உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய பணிவையும் தொழிலில் இருக்கிற நேர்மையும் நேர்த்தியையும் பார்த்து பேசின தொகையை விட அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்துவார் சனி பகவான். வருமானங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள். இருப்பினும் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்க்கணும். சொந்த ஜாதகத்தில் ஏதாவது சனி பகவான் சரியில்லைங்கிற பட்சத்தில்
நான் சொன்ன அப்படியே அதில் எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்கும். இந்த நன்மைகள் போகிற தீமைகளாக மாறிடும். அதனால் இதுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தால் சொந்த ஜாதகம் பார்த்தால் கண்டுபிடிக்கலாம் என்ன பண்ணலாம், அடுத்த 2.5 வருஷத்துக்கு சனி பகவான் என்ன பண்ண போகிறாரு நமக்குங்க. அதனால் இந்த விருச்சிக ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு 100% ஒரு 70% நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், தொழில் முனைவோர்கள், அரசியல்வாதிகள், பெண்கள் எல்லாருக்குமே ஒரு 80% பொதுவான பலன்கள் எடுத்துக்கலாம். அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை மஞ்சள், அனுகூலமான திசை கிழக்கு மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 1, 5. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமியை வணங்கணும். நேயர்களே, நாம் இது வரைக்கும் இந்த 2026 மார்ச் மாதத்தில் 6ஆம் தேதி நடைபெறக்கூடிய சனிப்பயிற்சியினுடைய பலாபலன்களை விரிவாக காணணும். இதில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நன்மையும் இருக்கும், சில பேருக்கு தீமையும் இருக்குது. அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த யூடியூப்பில் நல்லா சொன்னாங்க, அந்த யூடியூப்பில் இப்படி சொன்னாங்க, இவர் இப்படி சொன்னார், அவர் இப்படி சொன்னார், அப்படியெல்லாம் நம்ம மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். இது என்ன ஒரே ஒரு தத்துவம்னா என்ன இருக்கோ அதுதான் நடக்கும். இதுதான் பலன்னா அது ஏற்றுட்டு தான் ஆகணும். ஒரு கோயிலே அன்னதானம் கொடுத்துட்டுருக்கான், நமக்கு முன்னாடி 100 பேர் நிற்கிறான், நம்ம போகும்போது அங்கே தீர்ந்து போச்சுன்னா அது ஏற்றுட்டு தான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை தரேன், நாளைக்கு தரேன், நாளைக்கு தரேன்னு சொல்லி சமாதானப்படுத்துறதுங்கிறது வேறு, இல்லைங்கிறது வேறு. அப்போது நன்மை இல்லைன்னா நன்மை இல்லை தான். உங்களை சாந்தப்படுத்துறதுக்காக சில யூடியூப் சேனலில் இது அப்படி இருக்குது, சனி அங்கே இருக்கார், சனி இங்கே பார்க்குறார், சனி அவரோடு சேர்ந்துருக்கார், உச்சம் ஆட்சி நீச்சம் இதெல்லாம் அங்கே வேலை செய்யாது. நல்லா சொல்கிறேன். ஏன் முட்டாள்களாக இந்த இடத்துல இந்த பெரியவர்கள், முன்னோர்கள், அது போக ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள்லாம் எழுதி வைத்த பாடல் இந்த இடத்துல இருந்தால் என்னென்ன பிரச்சனை தான் நடக்குன்னு எழுதிட்டு போயிருக்காங்க. அதுக்கு என்ன இவங்க ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறது? ஆல்டர்னேட்டிவ்ங்கிறதெல்லாம் கிடையாது. கஷ்டம்னா கஷ்டம் அனுபவிக்கணும், நல்லதுன்னா நல்லது அனுபவிக்கணும். நான் சொன்ன மாதிரி அது என்ன அப்படின்னா, இது என்ன ஆல்டர்னேட்டிவ்னா, ஒரு கிரகம் அப்படிங்கிறவங்க கோச்சாரத்தில் மட்டும் பலன்களை தருவதில்லை, சொந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையிலையும் பலன்கள் தராங்க. இப்போ கோச்சார ரீதியாக இந்த பயிற்சிகள் நடக்குது. இப்போ இந்த பயிற்சிகளில் நன்மை தரலை அப்படிங்கிற பட்சத்தில் சொந்த ஜாதகத்தை பார்த்து அதுலேயும் நன்மை இல்லைங்கிற பட்சத்தில் அவன் பரிகாரங்கள் பண்ணி அதிலிருந்து வெளியில் வரலாங்கிறது தான் சாஸ்திரம். அதாவது ஒரு நோய்ங்கிறது வர்றது இயற்கை, அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணணும்? ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணினால்தான், சிகிச்சை பண்ணினால் நோயிலிருந்து வெளியில் வந்துடலாம். இந்த நோய் வந்துருச்சேன்னு புலம்பின்னு இருந்தால் நோய் தான் அதிகமாகி மிகுதியாகி நம்ம இன்னும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால தான் எல்லாத்துக்கும் ஒரு பிராயச்சித்தம்னு ஒன்று இருக்குது. அப்போ எப்படி பிராயச்சித்தத்தை பண்ணணும்னா, நம்மளுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கள் இருக்கும். அந்த பரிகாரங்களை நாம் தெளிவாக முறையாக பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த 2.5 ஆண்டுகள் சனி பகவான் செய்யக்கூடிய தீமையிலிருந்து தாராளமாக வெளியில் வந்து சனி பகவானுடைய அருளுக்கு பாத்திரமாகலாம். அப்படி சொந்த ஜாதகம் பார்க்க விரும்பக்கூடிய அன்பர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணான 9865098370 9865098370 என்று இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தையும் பார்த்து இந்த சனிப்பயிற்சியினுடைய தோஷங்களிலிருந்து விலகி வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.